பகல்காம் தாக்குதல் என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு வந்து ஒரு போர் பதட்டத்தையும் 41 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இன்று அதாவது 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போர் ஒத்திகை, அதாவது வந்து போர் காலத்தில், அதாவது வந்து ஸ்ரீலங்கன் எப்பொழுதுமே போர் பதட்டத்திலே இருப்பார்கள். நாம் இந்த தலைமுறை வந்து அதை பார்த்ததே கிடையாது. 41 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது, இந்திரா காந்தி அவர்கள் நடக்கும்போது போர் ஒத்திகை நடந்தது. அது திருப்பி நடக்கின்றது. தென் தமிழகத்தை பற்றி நம்ம வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அணுமின் நிலையம் இங்கே தான் இருக்குது, அரக்கோணம் ஏர்ஃபோர்ஸ் இப்படி தான் இங்கே தான் இருக்குது, முக்கியமான மையங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கின்றது. போர் ஒத்திகை நடப்பது இந்த தலைமுறைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்குறோம். கொரோனா பார்க்கல, லாக்டவுனை பார்க்கல, இப்போ போர் ஒத்திகை பார்க்கல, இதெல்லாம் பார்க்க போகிற நண்பர்களே. இந்த சமயத்தில் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பிறகு பண்ணோம். இப்போ வந்து சிந்து நதி நீர், அந்த நீர் வந்து தடுத்ததுனால வந்து உள்நாட்டு கலவரம் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்கு எல்லாரும். இப்போ எங்கே கொரோனா காலத்துலலாம் பேங்க் வாசலில் போய் நின்னாங்களோ, பாகிஸ்தானிய மக்கள் எல்லாம் பேங்க் வாசலில் போய் நின்றுறாங்க பணத்தை எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம இங்கே வந்து முழு பாதுகாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதம் இருக்குது. அரசாங்கம் முழு பாதுகாப்பு, முழு சேஃப்டி. எல்லாரும் அந்த எல்லையில், காஷ்மீரில், அந்த குஜராத்தில், அந்த எல்லை ஓரத்தில், ராஜஸ்தானில் மட்டும்தான் அந்த பதட்டம் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தென் தமிழகத்தும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நண்பர்களே. ஆகவே இப்போ வந்து இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் பள்ளிகளுக்கு வந்து அந்த போர் ஒத்திகை கொடுக்குது. ஆகவே நாளைய போர் ஒத்திகையை எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்து அதை உணர வேண்டும்.